Hello friends, this is Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய இங்கிலீஷ் பேசலாம் சேனல்ல 30 days free spoken English class போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம 22 நாள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம 23வது நாள்ல நிக்கிறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படினா மாடல் verbs. இந்த மாடல் verbsல should அப்படினு சொல்லிட்டு ஒரு சின்ன வேர்ட் இருக்கு. இந்த should வச்சு நம்ம எப்படிலாம் இங்கிலீஷ்ல நிறைய சென்டென்சஸை சிம்பிளா பேசலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். எனக்கு இது வரைக்கும் இங்கிலீஷ்ல எதுவுமே புரியல. நான் பேச ட்ரை பண்றேன் என்னால பேச முடியலன்னு சொல்லிட்டு நினைக்கீங்களா? நீங்க ஒன்றையும் குறித்து worry பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு ரொம்ப டீடைலா should வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். Don't skip the video. should அப்படினா தமிழ்ல வேண்டும் அப்படினு அர்த்தங்க. சொல்லுங்க. should அப்படினா தமிழ்ல வேண்டும். இந்த should நம்ம எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தலாம் அப்படினா நம்ம ஒருத்தங்களுக்கு அறிவுரை சொல்லும்போதும் கருத்து சொல்லும்போதும் நம்ம should பயன்படுத்தி பேசலாம். அதாவது அட்வைஸ் பண்ணும்போதும் ஒபினியன் கொடுக்கும்போது நம்ம should வச்சு பேசலாம். இங்க தமிழ்ல உங்களுக்கு புரியுற மாதிரி நான் ரெண்டு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நீ நல்லா படிக்க வேண்டும். இதை நம்ம பேச்சு வழக்கில் எப்படி பேசுவோம்? நீ நல்லா படிக்கணும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய அம்மா அப்பா என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா நீ நல்லா படிக்கணும் அப்போ தான் நல்லா வேலைக்கு போக முடியும், நீ நல்லா இருப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரொம்ப கம்பல் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொரு சைடில் பார்க்கும்போது ஒரு கருத்து சொல்கிற மாதிரி ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்குதா? ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு தான் should அப்படின்னு இருக்கு. இங்கே கவனிங்க. நீ நல்லா படிக்க வேண்டும். புரிஞ்சாங்க? வேண்டும் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் நம்ம should வச்சு பேசணும். இப்போ நம்ம சென்டென்ஸ் பேச ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்களுக்கு இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் இங்கிலீஷில் ஆன்சர் தெரிஞ்சுன்னா காமெண்ட்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இந்த சென்டென்ஸை பாருங்களேன். நீ நல்லா படிக்க வேண்டும். இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா அதுக்கான ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அது இதுதாங்க. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை தான் பேசணும். சப்ஜெக்ட்னா என்ன? நீ. நீ தான் சப்ஜெக்ட். அப்போ நீக்கு இங்கிலீஷில் எப்படி பேசுவோம்? யூ. சப்ஜெக்டை பேசின உடனே should அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிடணும். யூ should. நீ வேண்டும். இன்னும் அந்த சென்டென்ஸ் முடியல. நல்லா படிக்க வேண்டும். ஓகே, இப்போ சப்ஜெக்டை பேசியாச்சு, ஷுட்டை பேசியாச்சு. அதுக்கப்புறம் வேர்பை பேசணும். இந்த சென்டென்ஸில் வேர்ப்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கும். வேர்ப்னா படிக்க, நம்ம செய்யக்கூடிய செயல். படிக்க தான் வேர்ப். படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஸ்டடி. யூ ஷுட் ஸ்டடி. நீ படிக்க வேண்டும். இன்னும் அந்த சென்டென்ஸ் முடியல. எப்படி படிக்கணும்னா நல்லா படிக்க வேண்டும். நல்லா அப்படின்னா வெல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எல்லாருமே என் கூட சேர்ந்து பேசுங்க. யூ ஷுட் ஸ்டடி வெல். நீ நல்லா படிக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா ஷுட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதாங்க. நல்ல கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. வாயை திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருங்க. உங்களால் கண்டிப்பாக முடியுங்க. நீங்கள் பேசிட்டீங்கன்னா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்லாம் சிம்பிளாக புரிஞ்சுக்கிடுவீங்க. ஓகே, இப்போ ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அவன் இதை செய்ய வேண்டும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவன் இதை செய்யணும். வேண்டும். நல்லா கவனிங்க. வேண்டும் அப்படின்னாவே நீங்கள் அந்த இடத்துல should வச்சு பேசிடுங்க. ஓகே, இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்ன? அவன். அவன்னா எப்படி சொல்லலாம்? he. ஓகே, சப்ஜெக்டை பேசினோன்னே என்ன பேசணும்? should. he should. அவன் வேண்டும். இன்னொரு சென்டென்ஸ் முடியல. எதை செய்ய வேண்டும்னா இதை செய்ய வேண்டும். ஓகே, ஷுட்டை பேசியாச்சு. அதுக்கப்புறம் வேர்பை பேசணும். வேர்ப்னா என்னது? செய்கிறது. செய்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்? டூ. டூ அப்படின்னா செய் அப்படின்னு அர்த்தம். ஓகே, எதை செய்ய வேண்டும்னா இதை. இதை என்ன எப்படி சொல்லலாம்? திஸ்.
இப்போ அவன் இதை செய்ய வேண்டும்னா எப்படி சொல்லணும்? he should do this. he should do this. அவன் இதை செய்ய வேண்டும். ஈஸியாக இருக்குதாங்க. இன்னும் இந்த மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றியான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இப்போ மூணாவதாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டும். நல்லா கவனிங்க. வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கேன். எப்படி பேசலாம்? இதில் சப்ஜெக்ட் என்னது? நான். நான் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசணுன்னா என்ன பேசணும்? ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் வரிசையாக நீங்கள் உங்களோட ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சப்ஜெக்டை பேசணுன்னையும் ஷுட் அப்படிங்கிறத பேசிடணும். நான் வேண்டும். என்ன செயலை செய்ய வேண்டும்? பார்க்குற ஒரு செயலை செய்ய வேண்டும். ஏன்னா பார்க்குறது தான் வேர்ப். மருத்துவர் அப்படிங்கிறது வேர்ப் கிடையாது, அது ஒரு நவுன். ஓகே, இப்போ பேசுங்க பார்க்கும். பார்க்குறதுக்கு என்ன இங்கிலீஷில்? see. I should see. நான் பார்க்க வேண்டும். யாரை பார்க்க வேண்டும்? ஒரு மருத்துவரை. a doctor. ஈஸியாக புரியுதா? ஓகே, என் கூட சேர்ந்து பேசுங்க. I should see a doctor. நான் ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டும். I should see a doctor. நான் ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அவர்கள் போட்டியில் ஜெயிக்க வேண்டும். அறிவுரை சொல்கிறோம் பார்த்தீங்களா? அவங்க போட்டியில் ஜெயிக்க வேண்டும். அதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அறிவுரை சொல்கிறோம். அவங்க போட்டியில் ஜெயிக்கணும். சொல்லுங்க பார்க்கும். சப்ஜெக்ட்னா அவர்கள். அவர்கள் அப்படின்னா தே அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசணுன்னு என்ன பேசணும்? ஷுட். அவர்கள் வேண்டும். என்ன செயலை செய்ய வேண்டும்? சப்ஜெக்டை பேசிட்டு ஷுட்டை பேசிட்டு அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு அந்த சென்டென்ஸில் என்ன செயல் இருக்குதோ அந்த செயலை தான் பேசணும். இங்கே என்ன செயலை செய்ய வேண்டும் சொல்லியிருக்கோம்? ஜெயிக்க வேண்டும். ஜெயிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? வின். எதில் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னா போட்டியில். the match. புரியுதாங்க? எல்லாரும் என் கூட சேர்ந்து பேசுங்க. they should win the match. they should win the match. அவங்க போட்டியில் ஜெயிக்க வேண்டும். இப்போ நான் போட்டியில் ஜெயிக்க வேண்டும்னா எப்படி சொல்லலாம்? I should win the match. நீ போட்டியில் ஜெயிக்கணும் எப்படி சொல்லலாம்? பேசுங்க, ட்ரை பண்ணுங்க பார்க்கும். நீ போட்டியில் ஜெயிக்கணும். இதுவும் கரெக்டு தான். நீ போட்டியில் ஜெயிக்க வேண்டும் இப்படி சொல்லலாம். யூ ஷுட் வின் த மேட்ச். யூ ஷுட் வின் த மேட்ச். நீ போட்டியில் ஜெயிக்க வேண்டும். அவ்வளோதாங்க. இந்த ஷுட் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய சென்டென்ஸ் பேசலாங்க. இப்போ அடுத்து நிறைய சென்டென்ஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நீ நாளை பள்ளிக்கு போக வேண்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலுக்கு போகாமல் போயிட்டேன். ஏதோ லீவ் சொல்லிட்டு வீட்டிலே இருந்துட்டேன். இப்போ அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கி தப்பிச்சிட்ட, நாளைக்கு தப்ப முடியாது, நாளைக்கு நீ பள்ளிக்கு போக வேண்டும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஓகே, இதை எப்படி பேசலாம்? வேண்டும் அப்படின்னாவே நீங்கள் ஷுட்டை வச்சு பேசுங்க. ஓகேங்களா? பேசுங்க பார்க்கும். ஆன்சர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். உங்களால் முடியலைன்னா நீங்கள் வாயை திறந்து பேசலாம். ஓகேங்களா? பேசுங்க பார்க்கும். சப்ஜெக்ட் என்ன? நீ. நீ அப்படின்னா யூ அப்படின்னு சொல்லும். சப்ஜெக்டை பேசணுன்னா என்ன பேசணும்? சப்ஜெக்டை பேசணுன்னா ஷுட் அப்படிங்கிறத பேசிடணும். யூ ஷுட். நீ வேண்டும். என்ன செயலை செய்ய வேண்டும்னா போகிற செயலை செய்ய வேண்டும். போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்? கோ. யூ ஷுட் கோ. நீ போக வேண்டும். என்ன அந்த சென்டென்ஸ் முடியல. எங்கே போக வேண்டும்? பள்ளிக்கு. பள்ளிக்கு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? இக்கு அப்படின்னா டூன்னு சொல்லுவோம். பள்ளி. ஓகே, பேசுங்க பார்க்கும். யூ ஷுட் கோ டு ஸ்கூல். நீ பள்ளிக்கு போக வேண்டும். இன்னமும் இந்த சென்டென்ஸ் முடியலை. எப்போன்னா நாளை.
டுமாரோ. பாருங்களேன், இவ்வளோ லென்த்தான சென்டென்ஸை உங்களால் ஈஸியாக புரிஞ்சு பேச முடியுதா? நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் பிகினர்ஸ்க்காக மட்டும்தான் இருக்குங்க. நான் இன்னுமே உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக பொறுமையாக நான் ஃப்யூச்சரில் நிறைய சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, எல்லோரும் சேர்ந்து பேசலாமா? யூ ஷுட் கோ டு ஸ்கூல் டுமாரோ. யூ ஷுட் கோ டு ஸ்கூல் டுமாரோ. நீ நாளை பள்ளிக்கு போக வேண்டும். இப்போ நான் நாளை பள்ளிக்கு போக வேண்டும்னா எப்படி சொல்லலாம்? ஐ ஷுட் கோ டு ஸ்கூல் டுமாரோ. புரிஞ்சா? ஈஸியாக இருக்குதா? இப்போ அடுத்து பாருங்கள். ராஜா நல்லா சாப்பிட வேண்டும். என்னோடய பேர் ராஜா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மா என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. இப்போ டாக்டர் என்னோடய அம்மா கிட்ட சொல்கிறாங்க, ராஜா நல்லா சாப்பிட வேண்டும். சாப்பிடாமல் இருந்ததுனால தான் இவனுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, அவனை நல்லா சாப்பிட சொல்லுங்கள் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? ராஜா நல்லா சாப்பிட்ணும். எப்படி சொல்லுவாங்க அந்த டாக்டர்? சொல்லுங்க பார்க்கும். ஆன்சர் பண்ணுங்க, பேசுங்க. ராஜா should eat well. புரிஞ்சா? வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கோம், அப்போனா ஷுட் வச்சு தான் பேசணும். ராஜா ஷுட் ஈட் வெல். ராஜா நல்லா சாப்பிட வேண்டும். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா சாப்பிட்ணும். எப்படி சொல்லுவேன் அதை நான்? யூ ஷுட் ஈட் வெல். நான் நல்லா சாப்பிட்ணுன்னா ஐ ஷுட் ஈட் வெல். புரிஞ்சாங்க? வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா ஷுட்டை வச்சு பேசிடுங்க. சப்ஜெக்டை பேச போகிறீங்க, ஷுட்டை பேச போகிறீங்க, வேர்பை பேச போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் 4 ரொம்ப சிம்பிளான பேசிக்கான சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ். புரிஞ்சாங்க? எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவாக சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அவன் தூங்க வேண்டும். இந்த 4 சென்டென்ஸ்க்கும் நீங்கள் காமெண்ட்டில் வரிசையாக ஆன்சர் பண்ணிட்டே வாங்க பார்க்கும். ஏன்னா நம்ம சின்ன சின்ன சென்டென்சஸ் பேசி பழகுனா தான் பெரிய சென்டென்ஸை நம்மளால் பேச ஆரம்பிக்க முடியும். சிறு துளி தான் பெரு வெள்ளம். பேசலாமா? அவன் தூங்க வேண்டும். நல்லா பேசி பழகுங்க. ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை தான் பேசணும். சப்ஜெக்ட்னா அவன். சப்ஜெக்டை பேசணுன்னே ஷுட்டை பேசணும். என்ன செயலை செய்ய வேண்டும்னா தூங்க வேண்டும். தூங்குற ஒரு செயலை அவன் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தூங்குறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஸ்லீப். புரிஞ்சா? எல்லாரும் என் கூட சேர்ந்து பேசுங்க. ஹீ ஷுட் ஸ்லீப். அவன் தூங்க வேண்டும். நீங்கள் நல்லா கவனிங்க. நமக்கு சப்ஜெக்ட் மொத்தமாக எவ்வளோ இருக்குது? 7 சப்ஜெக்ட் இருக்குது. இந்த 7 சப்ஜெக்டை நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் 7 சென்டென்ஸ் பேசிடலாம், இங்கிலீஷில் பேசிடலாம். அதுவும் நீங்கள் புரிஞ்சு பேசலாங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோலையும் இருக்கிற கான்செப்டை நீங்கள் நோட்டு போட்டு தனியாக கூட எழுதிட்டே வரலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிளாஸ் தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். அபி சமைக்க வேண்டும். நம்ம அதை பேச்சொல்லுக்குள்ள அபி சமைக்கணும் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சாங்க? அபி சமைக்க வேண்டும். அபி ஷுட் குக். நிறைய பேருக்கு சில கேள்வி இருக்கும். ஷுட்னாலும் வேண்டும் தான், ஹாவ் டு அப்படின்னாலும் வேண்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் அதை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும். 30 days முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, அபி சமைக்க வேண்டும்னா அபி ஷுட் குக். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். நீ அங்கே போக வேண்டும். வீட்டில் அப்பா அம்மா சொல்கிறாங்க, சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு நீ அங்கே போகணும், எங்களால் போக முடியல, நீ அங்கே போகணும்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? சொல்லுங்கள் பார்க்கும். நீ அங்கே போக வேண்டும். சப்ஜெக்ட்னா நீ, நீ அப்படின்னா யூ அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசணும்னு என்ன பேசணும்? யூ ஷுட். நீ வேண்டும். என்ன செயலை செய்ய வேண்டும்னா போகிற ஒரு செயலை. போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கோ. எங்கே போகணும்னா அங்கே. அங்கே அப்படின்னா எப்படி பேசலாம்? சூப்பருங்க, நிறைய பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. தேர்.
எல்லாம் சேர்ந்து பேசுங்க. யூ ஷுட் கோ தேர். நீ அங்கே போக வேண்டும். ஓகே, ஃபைனல் சென்டென்ஸ் பாருங்கள். அவர்கள் நாளை வர வேண்டும். எப்படி பேசலாம்? டீச்சர்லாம் சொல்லுவாங்க அவங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு வரணும் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு நம்மளை கூப்பிடும்போது ஃப்ரெண்டு சொல்லுவான் நாளைக்கு நீ வரணும். எப்படி சொல்லலாம்? அதெல்லாம் நீங்கள் டெய்லியுமே பேசி பழகணும். நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலுக்குள்ளே யாராவது ஒருத்தவங்க புதுசாக வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற கான்செப்டை எப்படியாவது புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ட்ரை பண்ணி சொல்லிக் கொடுப்பேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இதை எப்படி பேசலாம்? அவர்கள் நாளை வர வேண்டும். அவர்கள் அப்படின்னா தே ஷுட். இங்கே என்ன வேர்ப் இருக்குது? வர்றது தான். வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? கம். தே ஷுட் கம். அவர்கள் வர வேண்டும். எப்போ அப்படின்னா நாளை. நாளை அப்படின்னா டுமாரோ. தே ஷுட் கம் டுமாரோ. அவர்கள் நாளை வர வேண்டும். இப்போ இங்கே இருக்கிற 4 சென்டென்ஸை உங்களால் ஈஸியாக இங்கிலீஷில் நல்லா புரிஞ்சு பேச முடியுதா? மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரக்சரை மனப்பாடம் பண்ணி பேசாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய மலை தூக்குற விஷயம்லாம் கிடையாது. சப்ஜெக்டை பேச போகிறீங்க. சப்ஜெக்ட் அப்படின்னா மொத்தமாக 7 தான் இருக்குது. சொல்லுங்கள் பார்க்கும். இங்கே நான் போர்டில் எழுதலை, நீங்கள் வாய் திறந்து சொல்லுங்கள் பார்க்கும். சப்ஜெக்டை சொல்லுங்கள். மொத்தம் 7 சப்ஜெக்ட் இருக்குது. சொல்லுங்கள் பார்க்கும். சொல்லுங்கள். ஐ, வி, சூப்பர். யூ, தே, ஹி, ஷி, இட். அவ்வளோதான் சப்ஜெக்ட். சப்ஜெக்டை பேசினோன்னே ஷுட் அப்படிங்கிற சின்ன வேர்டை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வேர்ப். வேர்ப்னால் நம்ம செய்யக்கூடிய செயல், ஆக்ஷன், அது எல்லாத்தையும் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான், முடிஞ்சுங்க. ஈஸியாக இருக்குதா? இப்போ நம்ம ஷுட்டை வச்சு பாசிட்டிவான சென்டென்ஸை நல்லா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பேசி பழகியாச்சு, கற்றுக்கிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் நம்ம ஷுட் வச்சு ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸை நம்ம பேசியாச்சு. இப்போ 2வது பாருங்களேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். நீ அங்கே போக வேண்டாம். வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிறைய சென்டென்ஸ் பேசணும். இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? வேண்டாம் அப்படின்னா ஷுட் கூட ஒரு நாட் மட்டும் ஆட் பண்ணுங்க. வேண்டாம். புரிஞ்சாங்க? ஓகே, நம்ம சென்டென்ஸ் பேசலாமா? நீ அங்கே போக வேண்டாம். எப்படி பேசலாம்? இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசணும். சப்ஜெக்ட்னா நீ. நீ அப்படின்னா யூ அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசணுன்னா ஷுட் நாட் அப்படிங்கிறத பேசிடணும். ஏன் நம்ம ஷுட் நாட் பேசுகிறோம்? வேண்டாம், ஒரு செயலை செய்ய வேண்டாம் சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஆனால் அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். நீ அங்கே போக வேண்டாம். நீ அதை செய்ய வேண்டாம். நீ இதை சாப்பிட வேண்டாம். புரிஞ்சா? நீ அவன் கூட சேர வேண்டாம். இது எல்லாத்துக்கும் நம்ம ஷுட் நாட் வச்சு பேசலாம். நீ அங்கே போக வேண்டாம். யூ ஷுட் நாட். அதுக்கப்புறம் என்ன பேசணும்? வேர்பை பேசணும். வேர்ப்னா இங்கே போகிறது தான். போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கோ. எங்கே போக வேண்டாம்னு சொல்லியிருக்கோம்? அங்கே அப்படின்னா தேர். யூ ஷுட் நாட் கோ தேர். யூ ஷுட் நாட் கோ தேர். நீ அங்கே போக வேண்டாம். 2வது பாருங்க. அவர்கள் விளையாட வேண்டாம். வீட்டுக்கு வெளில பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சுக்கிருக்கு. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற சின்ன பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா மலையில் போய் விளையாட ஆசைப்பட்றாங்க. அப்போ நம்ம சொல்கிறோம் அவங்க அங்கே விளையாட வேணாம், ஏன்னா மழை பெஞ்சுக்கிருக்கு. அட்வைஸ் பண்ணுறாங்க. ஒரு செயலை செய்ய வேண்டாம். நம்ம ஒருத்தங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஷுட் நாட் வச்சு நம்ம பேசலாம். பேசுங்க பார்க்கும். அவர்கள் அப்படின்னா தே அப்படின்னு சொல்லுவோம். தே பேசினோன்னே என்ன பேசணும்? ஷுட் நாட். அதுக்கப்புறம் வேர்பு பேசணும். வேர்பு என்னது? விளையாடுறது. விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ப்ளே. இப்போ எல்லாரும் என் கூட சேர்ந்து பேசுங்க. தே ஷுட் நாட் ப்ளே. தே ஷுட் நாட் ப்ளே. அவர்கள் விளையாட வேண்டாம். இப்போ நீ விளையாட வேண்டாம்னா எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் நாட் ப்ளே. நீ விளையாட வேண்டாம்.
இப்போ உங்களுக்கு அந்த ஷுட் நாட் அப்படிங்கிறத எங்கே பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருச்சா? ஷுட் அப்படின்னா வேண்டும், ஷுட் நாட் அப்படின்னா வேண்டாம். இன்னும் நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாமா? இப்போ 3வது பாருங்க, அவள் இரவு உணவு சமைக்க வேண்டாம். அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, இன்றைக்கி நைட்டு வெளில சாப்பிட்டுக்கலாம், அவள் இரவு உணவு சமைக்க வேண்டாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? பேசுங்க பார்க்கும். உங்களுடைய ஆன்சர் அப்படியே கமெண்ட்ஸில் அப்படியே வரிசையாக டைப் பண்ணிட்டே வாங்க. சப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு பேசணும். அவள் தான் சப்ஜெக்ட், அவள்னா ஷீ அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசணுன்னா என்ன பேசணும்? ஷுட் நாட். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பேசணும்? வேர்பு பேசணுங்க. என்ன வேர்பு இருக்குது? சமைக்கிறது. சமைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? குக். ஓகே, இன்னும் அந்த சென்டென்ஸ் முடியல. இரவு உணவு சமைக்க வேண்டாம் அப்படி சொல்லியிருக்கோம். இரவு உணவுனா எப்படி சொல்லலாம்? டின்னர். எல்லோரும் சேர்ந்து பேசுங்க. ஷீ ஷுட் நாட் குக் டின்னர். இப்போ அவன் இரவு உணவு சமைக்க வேண்டாம்னு அப்படி சொல்லலாம். ஹீ ஷுட் நாட் குக் டின்னர். புரிஞ்சாங்க? சப்ஜெக்டை மட்டும் மாற்றி போடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நீ இதை சாப்பிட வேண்டாம். யூ ஷுட் நாட் ஈட் திஸ். திஸ் அப்படின்னா இதை அப்படின்னு அர்த்தம். சேர்ந்து பேசுங்க. யூ ஷுட் நாட் ஈட் திஸ். நீ இதை சாப்பிட வேண்டாம். இப்போ உங்களுக்கு ஷுட் நாட் வச்சு உங்களுக்கு எப்படிலாம் சென்டென்ஸ் பேசணும்னு தெரிஞ்சிருச்சா? எந்த இடத்துல ஷுட் நாட் பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷுட்டை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசணும், ஷுட் நாட் வச்சு ஒரு சென்டென்ஸ் பேசணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷுட்டை வச்சு எப்படி கேள்வி கேட்குறது பார்க்கலாமாங்க? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் இதை செய்ய வேண்டுமா? இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப சிம்பிள். ஷுட் அப்படிங்கிற மாடல் வேர்பை பேசிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்டை பேச போகிறீங்க, அதுக்கப்புறம் வேர்பை பேச போகிறீங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளுங்க. பேசுங்க பார்க்கும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை பண்ணுங்க பார்க்கும் கமெண்ட்ஸில். ஓகே, ஃபஸ்ட் என்ன பேசணும்? ஷுட். ஷுட்டை பேசினோடனையும் அதுக்கப்புறம் என்ன பேசணும்? சப்ஜெக்ட். இதை மறந்துடாதீங்க. பேசுங்க. சப்ஜெக்ட் என்ன? நான். நான் தான் சப்ஜெக்ட். எப்பயுமே நீங்கள் ஒரு சென்டென்ஸில் ஐ அப்படிங்கிற லெட்டர் எழுதும் போது இப்படி எழுதக்கூடாது, கேப்ஸில் தான் எழுதணும். ஓகேங்களா? ஸ்மால் லெட்டரில் எழுதக்கூடாது. அது சென்டென்ஸில் ஐ ஃபஸ்ட்டு தான் வரணும்னு இல்லைங்க, சென்டரில் வந்தாலும் கடைசிக்கு முன்னாடி வந்தாலும் ஐ பார்த்திங்கன்னா கேப்ஸில் தான் இருக்கணும். ஓகே, ஷுடை. ஷுடை. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பேசணும்? வேர்பு பேசணும். இங்கே என்ன வேர்பு இருக்குது? செய்ய வேண்டுமா. செய்யறதுக்கு என்ன இங்கிலீஷில்? டூ. ஷுட் ஐ டூ? ஷுட் ஐ டூ? நான் செய்ய வேண்டுமா. எதை செய்ய வேண்டுமான்னு கேட்டிருக்கேன். இதை. இதை என்ன அப்படி சொல்லலாம்? திஸ். எல்லாரும் சேர்ந்து பேசுங்க. ஷுட் ஐ டூ திஸ்? ஷுட் ஐ டூ திஸ்? நான் அதை செய்ய வேண்டுமா. இப்போ நான் அதை செய்ய வேண்டுமானா அப்படி கேட்கலாம். ஷுட் ஐ டூ தேட்? ஷுட் ஐ டூ தேட்? நான் அதை செய்ய வேண்டுமா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? அவன் பள்ளிக்கு போக வேண்டுமா. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஷுட் ஹீ கோ டு ஸ்கூல்? பேசுங்க. ஷுட் ஹீ கோ டு ஸ்கூல்? அவன் பள்ளிக்கு போக வேண்டுமா. இன்னோட சேர்ந்து பேசுங்க. ஷுட் ஹீ கோ டு ஸ்கூல்? ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இப்போ உங்களுக்கு ஷுட் வச்சு எந்த இடத்துல எப்படி கேள்வி கேட்கணும்னு தெரிஞ்சா? எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நீங்கள் ஷுட்டுக்கு அப்புறம் சப்ஜெக்டை பேசுங்க. ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீட், எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும். இப்போது இன்னொரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவள் இப்போ சமைக்க வேண்டுமா. வேண்டுமா அப்படின்னு நம்ம பேசினாவே ஷுட் வச்சு தான் பேசணும். கேள்வியாக கேட்டிருக்கோம். இதை நம்ம பேச்சு வழக்கில் வேணுமா, அவள் இப்போ சமைக்கணுமா, அந்த டோனில் தான் நம்ம பேசுவோம். ஓகேங்களா? எப்படி பேசலாம்? ஃபஸ்ட்டே நம்ம ஷுட் வச்சு தான் பேசணும். ஷுட். ஷுட்டை பேசியாச்சு, அதுக்கப்புறம் சப்ஜெக்டை பேசணும். சப்ஜெக்ட் என்ன? அவள். ஷீ தான் சப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வேர்பு பேசணும். என்ன வேர்ப்? சமைக்கிறது. சமைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? குக்.
ஓகே, நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். இப்போ சமைக்க வேண்டுமா? இப்போ அப்படின்னா நவ். அவ்வளோதாங்க. இப்போ என் கூட சேர்ந்து பேசுங்க. ஷுட் ஷி குக் நவ்? அவள் இப்போ சமைக்க வேண்டுமா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவன் இப்போ தூங்க வேண்டுமா? எப்படி கேட்கலாம்? ஷுட் ஹீ ஸ்லீப் நவ்? ஷுட் ஹீ ஸ்லீப் நவ்? அவன் இப்போ தூங்க வேண்டுமா? உங்களுக்கு இப்போ ஷுட் வச்சு ஒரு பாசிட்டிவாக ஒரு சென்டென்ஸ் பேச தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னா அதையும் நம்ம பேசி கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வேண்டுமா ஒரு கேள்வியாக நம்ம கேட்கும் போதும் ஷுட் வச்சு எப்படி பேசணும்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கிட்டோம். ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் வந்துருச்சு. மகா கடைக்கு போக வேண்டும், மகா கடைக்கு போக வேண்டாம், மகா கடைக்கு போக வேண்டுமா? இந்த 3 சிம்பிளான தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள்.